வணக்கம் மக்களே! சூப்பரான கும்பகோணம் கடப்பா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கூடவோ குறைச்சல சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு 2 கேரட்டையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து குக்கரை மூடி நல்லா ஒரு 3 விசில் எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளவே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ், அதாவது பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் குக்கரில் நல்லா விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு நம்ம போட்டிருக்க காய்கறி எல்லாமே நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு மசிச்சு விட்டுக்கணும். இது நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து தாராளமாக தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு இறக்கினா சூப்பரான கும்பகோண கடப்பா ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.